அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதாவது கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சனி பகவானை சொல்லலாம். அதுக்கடுத்தது குரு பகவான், ராகு, கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. அதாவது சனி பகவானின் பெயர்ச்சி நிகழ்ந்த நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மே 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சியும், மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நிகழ்ந்திருக்கு. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அடுத்தடுத்த நிலைகளில் நிகழ்ந்ததுனால 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா? இந்த கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அசுப கிரகங்களாக திகழ ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் அசுப பலன்களையே தரும் அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அசுப கிரகங்களாக ராகு கேது விளங்கினாலும் கூட அவைகளும் சுப பலன்களை வழங்க வல்லது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் ராகு கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா சுப பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் மட்டும்தான் சில ராசிக்காரர்களுக்கு அது அசுப பலன்களை வழங்குமே தவிர்த்து பெரும்பாலும் அசுப கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு கேதுவும் சுப பலன்களையே வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு வழங்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துலையோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது சிம்ம ராசி அப்படின்னா இந்த பதிவு அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய சிவபெருமானினுடைய பக்தர், உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் நமக் சிவாயா அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும். சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனியாக விளங்கினாலும் கூட அடுத்து குரு பகவானினுடைய பார்வை ஓரளவுக்கு தங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்க வல்லது. அதே போல் அசுப கிரகமாக விளங்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்தவாறு பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த ராகு கேது அப்படின்றது சுப கிரகங்களாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, அதுவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசரப்பட்டோ எந்த ஒரு முடிவோ அல்லது எந்த ஒரு செயல்லையோ நீங்கள் இறங்க வேண்டாம். அது தங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அதே போல் வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, பெரிய அளவில் முதலீடு போடுவதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். அதே போல் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை ஒரு புறம் கொடுத்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தும். அதனால் திட்டமிட்டு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதிலும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆலய தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இறைவன் மீது நாட்டமும் ஆன்மீகத்தின் மீது ஆர்வமும் தங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமையப்பெறுகிறதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கமான ஒரு நிலை, ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வருவாய் இருக்கும். அதே மாதிரி
எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் அப்படிங்கிறது ஆகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் திடீர் பண நெருக்கடி இல்லை தேவைக்கு ஏற்ப பணம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும். நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வழங்குங்க. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி வளர்ந்து நிற்கும், திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஏற்ற காலநிலையும் சூழ்நிலையும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை அவமானப்படுத்தியவங்க, உங்களை காயப்படுத்தியவங்க, உங்களை நிறைய விஷயங்களை ஏமாற்றியவர்கள், அவர்கள் முன்னாடிலாம் நீங்கள் தலை நிமிர்ந்து அவங்க தலை குனிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய
வாழ்வாதாரம் அமையப்பெறும் சொல்லலாம். காலநிலை சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தரும். அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வந்து நீண்ட நாள் வசூல் ஆகாமல் இருந்த கடன் உங்களுக்கு வசூல் ஆக்கிடுங்க. சொத்து பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மேனேஜர், முதலாளியுடன் பணிபுரிபவர், நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் வந்து மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேச வேண்டாம்.